மங்கையர்கரசி மகளிர் கல்லூரியில் சர்வதேச வணிகம் குறித்த மாநில அளவிலான கருத்தரங்கம். மதுரை மங்கையர்கரசி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் வணிக நிர்வாகத்துறையினர் ஒன்றிணைந்து சர்வதேச வணிகம் மற்றும் விநியோக இணைப்பு மேலாண்மை என்ற தலைப்பில் மாநில அளவிலான கருத்தரங்கினை கல்லூரியில் கேபி அரங்கில் சிறப்பாக நடத்தினர். நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் உமா பாஸ்கரன் வரவேற்புரையாற்றினார். கல்லூரி தலைவர் அசோக்குமார் தனது சிறப்புரையில் இக்காலகட்டத்தில் சர்வதேச வணிகத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். கல்விப்புல தலைவர் செந்தூர் பிரியதர்ஷினி தலைமை விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்தார். கல்லூரி துணைத் தலைவர் பொறியாளர் சக்தி பிரணேஷ், சார்பு தலைவர் மருத்துவர் சரவண பிரதீப் குமார் மற்றும் இணைத் தலைவர் மருத்துவர் திவ்யா மீனு பிரீதா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த கருத்தரங்கின் ஒரு மைல்கல்லாக மாணவியரின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்முறை திறனை மேம்படுத்தும் நோக்கில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் மூலம் சர்வதேச வணிகம் சார்ந்த நடைமுறை பயிற்சிகளை மாணவிகள் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கருத்தரங்கில் எக்ஸிம் குழும நிறுவனங்களின் இயக்குனர் ஆர் பத்மநாபன் முதன்மை விருந்தினராக பங்கேற்று ஆற்றிய உரை மாணவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. சர்வதேச வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி நடைமுறைகள் மற்றும் உலகளாவிய சந்தையில் விநியோக சங்கிலி மேலாண்மை முக்கியத்துவத்தை விளக்கி கூறினார். மாணவர்கள் ஆரம்பத்தில் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள வாசிப்பு பழக்கம் அவசியம், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் திறன் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும், பயத்தை போக்கி தொடர்பால் திறனை மேம்படுத்துவதன் மூலம் எத்தகைய சவால்களையும் வெல்ல முடியும், அறிவு பயத்தை அகற்றும் என்ற தாரக மந்திரத்தை மாணவிகளுக்கு வழங்கினார். இன்றைய டிஜிட்டல் உலகில் கிடைக்கும் ஆன்லைன் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி எக்ஸிம் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்புகளை மாணவிகள் தேட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பெண்கள் வலிமையானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய அவர், தொடர்ச்சியாக கற்றல் இருந்தால் எவரும் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று ஊக்கப்படுத்தினார். இக்கருத்தரங்கில் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர்கள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கல்வி நிலையங்களையும் தொழில்துறைகளையும் இணைக்கும் ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. வணிகவியல் துறை தலைவர் முனைவர் ஜெஸ்னா ஜெயக்குமாரி, வணிகவியல் துறை தலைவர் முனைவர் கலா ரஞ்சனி மற்றும் பேராசிரியர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் இறுதியில் வணிக நிர்வாகத்துறை தலைவர் திருமதி சாந்தகுமாரி நன்றியுரை ஆற்றினார். அங்க இருக்கிறது இங்க என்ன இல்லை, இங்க இல்லாதது அங்க என்ன இருக்கு என்ன தெரியுமா? திறனுள்ள மக்கள் 140 கோடி மக்கள் உள்ள இந்த நாடு 70 ரூபா கொடுத்து ஒரு சிங்கப்பூர் டாலர் வாங்குது. அவங்க நாம 40-50 lakhs population. Why? 50 lakh people contribute to economy. பெண் எல்லாரும் சேர்ந்து இந்திய மக்கள் தொகையில பெண்கள் கிட்டத்தட்ட 50%. அவங்களுடைய contribution is negligible as of now. 50% வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா நாடு எங்க நல்லா இருக்கும்? நாட்டை விட்டு குடும்பம் நல்லா இருக்கா? நம்ம நல்லா இருக்க மாட்டா? நீங்க நல்லா இருக்கா? கரெக்டான சொல்லுங்க. That is the difference between Singapore and India. The country that got freedom only in 1965. 1965 பழைய போட்டோல எடுத்து பாருங்க. சிங்கப்பூர் was a slum. குடிசையாக இருந்தது. இன்னைக்கு இருக்க செரங்கோன்றோம்னா அன்னைக்கு குடிசையா இருந்தது. ஒரு மனுஷன் எழுந்திருச்சான், லீ குவான் யூ. சிங்கப்பூரே மாற்றின மக்களும் ஒத்துழைத்தார்கள். அவர் பண்ண முதல் வேலை எல்லாரும் படிக்கணும்டான். தமிழ், சைனீஸ், மலே 3 பேர் சேர்ந்தது தான் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல சைனீஸ் தான் அதிகம். எல்லாம் படிச்சே தீரணும். வயசான கிழமையா இருந்தாலும் நீ போய் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆயாஸ், எஸ் யூ ஹேவ் டு ரீட், யூ ஹேவ் டு ஸ்டடி. திறன்கள், திறன், ஸ்கில்ஸ். Therefore, your degree is a passport, but your skill, it is a ladder to success. சரியா? நீ உள்ள போயிடலாம், பிகாம் சொல்லிட்டு உள்ள போயிடலாம். மேலே கிளம்புறது அந்த ஏணிப்படியா இருக்கிறது உங்களுக்கு
திறன்கள். நாட் ஒன்லி that, attitude. 5:45 மணிக்கு ஆஃபீஸை விட்டு கிளம்பும் போது ஒரு வேலை வரும். என்னடா இருந்தாலும் சாவடிக்கிறானே அப்படின்னு ஒரு புது ட்ரெண்டை பார்க்குறேன் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஃபோன் எடுக்கிறது, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்றது? ஃபோன் ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் துறையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. லாஜிஸ்டிக்ஸ் துறையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, ஞாபகம் அரிசி வராது. ஞாயிற்றுக்கிழமை நிறுத்திடலாம் வண்டியை, கேட்கிற யூஸ்லெஸ் நியூஸ். சில தடவை கேட்டீங்கன்னா டெய்லி அநியாயம் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் I'll talk to physical. My experience, in my understanding, women are the stronger than men. இது உண்மை. I can say women are the stronger than men because you people are subtle. உங்களுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் இது புரியும், சரியா? இன்னைக்கு இதோட இந்த கேள்விக்கு பதில் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும். மிடில் ஏஜ் ஆர் somebody who got kids, they understand women are more powerful physically than men. சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வச்சுக்கோங்க. Learn some techniques. What prevents you from learning some self-defense? My daughter learned karate. Second daughter. அப்புறம் டெக்வாண்டோ ஏதோ ஒன்று இருக்கு, அதுவும் கற்றுக்கிட்டாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் சரியா போச்சு. அது ஒன்று. ரெண்டாவது நாலேஜ். It is a knowledge that makes me fearless. ஒரு தடவை ஒரு கமிஷனர்கிட்ட பேசும்போது கமிஷனர் வந்து என்ன சொன்னார்னா, இல்லையே நீங்க இது பண்ணணும், நான் டிஸ்மிஸ் பண்ண போறேன் அப்படின்னாரு. நான் சார் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை சார். எனக்கு அதிகாரம் இல்லை, கண்டிப்பா நீங்க ஆக்ட் எடுத்து பாருங்க சார், உங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது சார். That stems from knowledge. Correct?